தன்னோட அம்மாவும் மாமியாரும் தண்ணில மூழ்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து தன்னோட மாமியாருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்கள வேக வேகமா அவன் காப்பாத்தி அவங்களுக்கு சிபிஆர்லாம் கொடுத்து அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுக்கும் ரெடியா இருக்கான். இன்னொரு பக்கம் அவனோட அம்மா தண்ணில மூழ்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கீழ இருக்கிற செடிகள்ல தன்னோட காலெல்லாம் மாட்டி அவங்க உள்ள இழுத்தது கூட தெரியாம இவன் பாட்டு இவங்களோட மாமியார ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதுலே இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனோட அப்பா அந்த பக்கம் வர தன்னோட வைஃப் இன்னும் தண்ணில இருந்து வெளியே வரலன்னு சொல்லி பயங்கரமான பதட்டத்துல தன்னோட பையன் கிட்ட அம்மா இன்னும் வரலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவனும் அவனோட மாமியாரை காப்பாத்துறதுக்காக அங்க போய் சீக்கிரம் அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி என்ன ஏதுன்னு கூட தெரியாம அவசர அவசரமா கிளம்பிடுறான். அந்த நேரம் பார்த்து தன்னோட வைஃப் இன்னும் காணுமேன்னு சொல்லி இவரும் அந்த தண்ணில இறங்கி பார்த்தா அவங்க வைஃப் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவனும் நான் போய் என்னோட அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். ஆனா இவனோட வைஃப் இல்ல இல்ல உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, உங்க அம்மா சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் கிட்ட சொல்ல அவன் இதே இங்க ஹாஸ்பிட்டலே இருக்கான். அது மட்டும் இல்லாம சீக்கிரமா எங்க அம்மாக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், வேற ஏதாவது ஹார்ட் கிடைக்குமான்னு போய் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு வான்ற மாதிரி இவனை அனுப்ப இவனும் அவங்க அம்மாவை பத்தி நினைக்காம அப்படியே இருந்துடுறான். இறந்து போன இவரோட வைஃபோட ஹார்ட்டும் இவனோட மாமியாருக்கு தேவைப்படுற ஹார்ட்டும் மேட்ச் ஆகுறனால உங்க வைஃபோட ஹார்ட்டை கொடுக்க முடியுமான்ற மாதிரி டாக்டர் கேக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி என்னோட பையன் கிட்ட கேக்குறன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்களோட போன்லாம் தண்ணியில நனைஞ்சிட்டனால அவங்கிட்ட கேட்க முடியாத டைமும் இல்ல அப்படின்றனால தன்னோட வைஃபோட ஹார்ட்டை அவனோட மாமியாருக்கே வைக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல அந்த மனுஷன் தன்னோட பையனை பார்த்து என்ன காரியம்டா பண்ணிட்ட, உங்க அம்மாவை நீ காப்பாத்தணும்னு உனக்கு தோணலையாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அப்ப கூட தன்னோட வைஃப் நடுவில் டிஸ்டர்ப் பண்றது இல்லாம அவர் என்ன விஷயம் சொல்ல வராருன்றத கேட்க விடாம அவனை உள்ள கூட்டிட்டு போயிடுறா. அப்புறமா தான் ஒரு நர்ஸ் சொல்லிதான் தன்னோட அம்மா இறந்துட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு அம்மான்ட்டு கத்துறான். என்னதான் வீட்டுல எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாலுமே கடைசி காலத்துல ஒண்ணு புருஷன் இல்லனா பொண்டாட்டி இல்லனா இந்த வாழ்க்கையே நமக்கு அர்த்தம் இல்லாம தான் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.